நாட்டின் 17வது மக்களவைக்கான தேர்தல் தொடங்கி சில மாநிலங்களில் முதல் கட்ட வாக்குப்பதிவு முடிவடைந்தது. தமிழகத்தில் 39 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக தேர்தலும் முடிவடைந்தது. இந்நிலையில் மக்களவை தேர்தலில் தலைநகர் புதுடில்லியில் ஒரு தொகுதியில் தேசிய பெண்கள் கட்சி வேட்பாளராக போட்டியிடுகிறார். தமிழகத்தில் கடந்த ஆண்டு பிக்பாஸ் 2 மூலம் பிரபலமானவரும் காமெடி நடிகர் தாடி பாலாஜியின் மனைவியுமான நித்யா. இவர் சமீபத்தில் புதிதாக தொடங்கப்பட்ட தேசிய பெண்கள் கட்சியில் இணைந்தார். அந்த கட்சியின் தமிழக தலைவராக நித்யா நியமிக்கப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. டெல்லியில் போட்டியிடுவது குறித்து நித்யாவிடம் பேசினோம். காஞ்சிபுரம் தனி தொகுதியில் போட்டியிடுறதா முடிவு செய்திருந்தேன். ஆனால் நான் தமிழ்நாட்டில் எந்த தொகுதியிலும் போட்டியிட்டாலும் அங்கே போய் என்னை பற்றி அவதூறு பரப்புறங்களை பிளான் பண்ணி வச்சிருக்காரு பாலாஜி. ஏன் டெல்லியில் எங்களோட தேசிய கட்சி நிர்வாகிகளுக்கே குடிச்சிட்டு போட்டு அவங்களுக்கெல்லாம் கட்சி தலைவியா அப்படின்னு கேட்டு லந்து பண்ணியிருக்காரு. ஸோ இவர் சொன்ன எதையும் காதில் வாங்கிக்காத எங்கள் கட்சியின் தலைநகர் நிர்வாகிகள் தான் என்னை டெல்லியில் போட்டியிட அறிவுறுத்தினாங்க. வடக்கு டெல்லியில் தமிழர்கள் பரவலாக வசிக்கிறது எனக்கு சாதகமாக இருக்குன்ற நம்பிக்கை இருக்குது. அதனால தான் சரின்னு சொல்லிட்டேன். அடுத்த சில நாட்களில் டெல்லி போய் தேர்தல் வேலைகளை தொடங்கணும் என்றார் நித்யா. சமயங்களில் உங்களது செயல்பாடுகள் பப்ளிசிட்டியை விரும்புவது போல் இருப்பதாக சிலர் விமர்சிக்கிறார்களே என்ற கேள்வியை முன்வைத்தோம். இப்படி வேறு சொல்கிறாங்களா? டெல்லியில் போட்டியிடுறதுக்கான உண்மையான காரணத்தை அப்படியே சொல்லிட்டேன். எங்கள் இந்திய குடிமகனுக்கு எங்கே போனாலும் எங்கே வேணாலும் போட்டியிட உரிமை இல்லையா? இங்கே டெல்லியிலிருந்து ராகுல் காந்தி கேரளாவுக்குள்ள போட்டியிட்டா அதுக்கு பேரும் பப்ளிசிட்டி தானா? எல்லாம் பாலாஜியால் வந்த வேணா, அவரால் தான் நான் இப்படிப்பட்ட பேச்செல்லாம் கேட்க வேண்டியிருக்கு அப்படின்னு முடித்து கொண்டார் தன் உரையை.